கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான மார்னிங் ரொம்ப சூப்பராக ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம 5 மணிக்கு எழுந்து எப்போவுமே ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுனால இன்றைக்கி சண்டேயாக இருந்தாலும் சரி நம்மளோட ஒர்க் ரொட்டீனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாட்டர்டே நைட்டே பார்த்திங்கன்னா நான் தயிர் நல்லா கெட்டியமாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்குக்கான ஒர்க்குன்ற மாதிரி நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன். இந்த தயிர் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா, பசும்பால் தயிர் கிடைக்குமே பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு கப் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு பால் கொடுக்கறத விட தயிர் பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா பால் நம்மளுக்கு ரெகுலராக அந்த பசும்பால் கிடைக்காது. எப்போல்லாம் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போய் பசும்பால் வாங்கிட்டு வரணும், அந்த டைமில் தயிராக போட்டு வச்சிடலாம். ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வீக்லி ஒரு நாள் கொடுக்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும், நம்மளும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சாட்டர்டே லேட்டாக தான் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. வெளியே போயிட்டு வந்திருந்தோம், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் இந்த வீக்குக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஹாட் பேக்கில் பக்காவாக செஞ்சு வச்சிடலாம். அண்டு பாத்திரம் எதுவுமே வாஷ் பண்ணலைங்க, கிச்சன் அப்படி தான் கிடக்கு. சண்டே தானே பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு சில ருட்டீன் ஒர்க் பிளான் பண்ண மாதிரி நடக்காது. சில விஷயங்கள் நம்ம ஒன்று யோசிச்சா அது ஒன்று நடக்கும்ன்ற மாதிரி தான் அன்றைக்கான சாட்டர்டே எங்களுக்கு இருந்தது. இந்த பீச்சுக்கு போகிறோன்ற பிளானே இல்லை. டக்குன்னு நாங்கள் ரெடியானோம், போயிட்டு வந்தோம். அண்ட் இன்றைக்கி எப்படின்னா நம்ம ரசம் வைப்போம் தெரியும், ஏன்னா நம்ம சண்டேனா அது கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். காலையிலே ஹெல்த்தியாக கொஞ்சம் இந்த பச்சைப்பயிறு தோசை, அதுக்கு கருப்பு உளுந்து அரிசி இதெல்லாம் போட்டிருக்கேன். அரிசி 1 கப்புனா பச்சைப்பயிறு 2 கப்பு. அந்த பேஸில் கொஞ்சம் நான் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேன்றதுனால தான் மார்னிங்கே இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மல் ஸ்கூல் டேஸில் அவ்வளோ ஆக்டிவாக ஆகிடுவோம். இது மார்ச் 1 வேறு. நம்மளுக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு மோட்டிவேஷன் எனக்கே ஆகிடும். ஏன்னா மந்த் ஃபஸ்ட் டே எப்போவுமே நான் ஒரு ப்ரீப்ளான்டாக இருப்பேன். ஒரு நாளுமே எனக்கு நியூ இயர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இன்றைக்கி வேலைகள் இதெல்லாம் முடிச்சிடணும், இதெல்லாம் பண்ணிடணுன்ற ஒரு பக்கா ஷெட்யூலோடு தான் நான் இருப்பேன். இன்றைக்கி பட்ஜெட் போட்டு வச்சிடணும். அப்போ தான் இந்த மந்த்துக்கான வீடியோ முக்கியமாக நான் உங்களுக்கு சீக்கிரமாக காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு 1 வீக் ஆகிடுதில்ல. இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ஃபஸ்ட் வீக்கே போட்டுடணுன்றதுக்காக தான் மார்ச் மந்த்துக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும், ஷூட் பண்ணுற வேலைலாம் இருக்குன்றதுனால காலையிலே கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். அந்த 7 மணிக்கெல்லாம் அவங்க வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்த ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளோட யூடியூப்பையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நான் பிளான் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துக்கும் போது மற்ற வேலைகளை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுது. அவங்க கூடவே இப்போ 8 மணிக்கு எழுந்துன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் லேசியாக தான் இருந்திருப்போம். எப்போவுமே சில டைம் சண்டேஸ் அதுக்கும் தூங்காமலாம் இருக்க மாட்டோங்க. சம்டைம்ஸ் இந்த பிளான் மாதிரிலாம் இருக்காது. தூங்குறதுக்கான டைம் எடுத்துக்கும் போது தூங்கிடணும். உடம்பு நம்மளுக்கு சொல்லும் டயர்டாக இருக்குது, ரெஸ்டடாக அப்படின்னும் போது நம்ம செஞ்சிடணும். இல்லை இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் நைட்டு ரெடி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டே பக்காவாக நம்ம எல்லாமே பிளான் பண்ணிடுவோம். எனக்கு மைண்டில் கிச்சனில் இந்த மாதிரி போட்டுட்டு போனாலே ஒரு மாதிரி தூக்கமே வராது. அதை க்ளீன் பண்ணிடணும். சிங்க்கை எடுத்து வச்சுட்டா தான் நிம்மதியாக இருக்கும். டிஷ்வாஷில் லோட் பண்ணி வச்சுருக்கணும். டக்குன்னு கிளம்புனதுனால அது எதுவுமே நான் பண்ணாமல் போயிட்டு வெளியே போகிற பிளான்னால். யாருக்கு இந்த மாதிரிலாம் கிச்சன் இப்படி இருந்துட்டு படுத்தோம்னா தூக்கமே வராது நைட்டுன்ற மாதிரிலாம் இருக்குன்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஓசிடி ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. பட் இது நான் நினைக்கிறது க்ளீனாக வைக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் சில டைம் ரொம்பவும் மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும் நம்ம பண்ண வச்சுக்கோங்க. ரொம்ப நமக்கு தான் டென்ஷன். முடியலையா, இன்றைக்கி முடியுமா, இன்றைக்கி 2 வேளை சேர்த்து கூட செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். காலையிலேயே மோருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ கிளைமேட் வேறு லெவலில் மாறிட்டுருக்கு. சம்மர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோர் அப்பப்போ எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டு வச்சிட்டோம்னா மிக்ஸி ஜார் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். அப்புறமா நம்மளுக்கு அந்த மாவு அரைக்கிறதுக்கு அந்த ஜார்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாஷில் நான் வாங்கியிருக்கேன் மிக்ஸிங்க. எப்படிங்க அரைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க நிறைய பேர். இந்த மிக்ஸி தான் எனக்கு ரொம்ப கை கொடுக்கும். இந்த அளவு ஜாருக்கு கரெக்டாக இருக்கும். அரைக்கிறதும் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக எனக்கு தோசை மாவு அதெல்லாம் அரைச்சி கொடுத்துரும்.
முக்கியமாக நம்ம இந்த மில்லட்ஸ்லாம் ஊற வைக்கிறோம்ல, ஸோ இந்த பருப்பெல்லாம் ஊற வைக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி கொடுத்துருது. நீங்கள் பாஷில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு ஹாட் பேக்கில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல, ஸோ அதுக்காக சொல்லிவிட்டேன். ஸ்ப்ரவுட்ஸ் தாங்க ரெடி பண்ணுவேன். யூஸ்வலாக துணி கட்டி பண்ணுறதை விட நம்ம ஸ்டீல் குட்டி குட்டியாக ஹாட் பேக் வாங்கி வச்சுருவேன். அதில் நீங்கள் இந்த பச்சைப்பயிறு ஊற வச்சதை போட்டிங்கன்னா சூப்பராக ஸ்ப்ரவுட்ஸ் ரெடியாகி வந்துடுவோங்க. பிரச்சனையே இருக்காது. இது எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 1.5 டே தான், அதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ரெடியாகிட்டு நல்ல பெருசாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கான லிஸ்ட்டு எக்கச்சக்கமாக நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் வந்து இந்த மோரும் தாங்க கண்டிப்பாக ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூட நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளெயினாக தான் பிடிக்கும். இப்போ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ப்ளெயினாக கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் ஓகே, பட் ப்ளெயினாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கான ஒரு குட்டி குட்டி கப்பில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா லைனாக எழுந்து வருவாங்க. வந்து ஏர்லி மார்னிங் அது குடிக்கிறது, வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பழைய சாதம் தண்ணியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் மோர் இல்லை நார்மல் மோரெல்லாம் வந்து இப்போ சம்மருக்கு ஒன்றுனா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த ஹீட்டை நம்ம குறைக்க முடியும். ஒரு விலாக்ஸில் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிவிட்டு இவரை ட்ரை பண்ணுறேன். இந்த காலையில் ஒரு அமைதி இருக்கும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு டிவைன் ஃபீல் தாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க எழுந்து வந்து பண்ணுறது ஒரு பக்கம் ஓகே தான், பட் எனக்கு இது ரொம்ப பீஸ்ஃபுல் மார்னிங்காக ஸ்டார்ட் ஆகும். பொறுமையாக நான் அந்த கேமரா இங்கே வைப்பேன், அங்கே வைப்பேன், பொறுமையாக அந்த கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அவ்வளோ குக்வேர்ஸ்லாம் இருக்குங்க, அவ்வளோ விஷயங்கள் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஷூட் பண்ணுறது இந்த ஸ்கூல் டைமில் பண்ணும்போது போதுண்டா சாமின்ற மாதிரி இருக்கும். கிடைக்கிற கப்பில் ஊற்று, கிடைக்கிற இதில் காமி, கிடைக்கிறதில் வீடியோடு அப்படின்ற மாதிரி படபடன்னு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் தான். ஸோ எனக்கு வந்து ஹெல்த்தியாக பண்ணிடணும். எப்படியாவது ஒரு ஐட்டம்ஸை வந்து கடன்ட்டு ஃபட்டாஃபட் ஒரு 1 ஹவரில் கிச்சனை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணுங்க என்னை பொறுத்த வரைக்கும். சும்மா இந்த ஃபுல் டேயில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு தேவையே இல்லை. ஒரு கிரேவி, ஒரு சுண்டல், ஒரு நீர் மோரோ ஏதோ நம்ம ரெடி பண்ணுறோமா, ஹெல்த்தியாக பண்ணுறோமா. இப்போ பாருங்கள், பச்சைப்பயிறு தோசைக்கு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஒரு வேளை நம்ம செஞ்சால் கூட சொல்லுவாங்கள்ல, பல விஷயங்கள் வந்து அது பெனிஃபிட் ஆகணும். இப்போ இதில் ஹெல்த்தி பார்த்திங்கன்னா நார்மல் வந்து வெள்ளை மாவு தோசை அரைச்சி ஊற்றுறதை விட இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக பருப்பு தோசைலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் அரைச்சி வைக்கிற வேலைகள்லாம் இப்போ ஒரே ஜாரில் முடிஞ்சிருச்சு. இல்லைனா என்ன ஆகிடும், நம்ம அப்புறமா செய்யலாம் போது இதுக்கு ஒரு ஜாரை கழுவணும், திரும்ப இன்னொரு ஜார் எடுத்து வச்சு அதுக்கும் நம்ம திரும்ப கழுவிட்டு இருக்கணும். ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோன்னு ஐடியா வச்சுட்டிங்களா மைண்டில், நெக்ஸ்ட் டே காலைல கடை எனக்கு ஓடிடும். இப்படி தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கும் போது டிப்ஸோடு ஷேர் பண்ணுறது. மீல் ப்ரிப்ரேஷனில் முக்கியமான விஷயமே, தோசை பண்ணுறீங்கன்னா என்னென்ன தோசை பண்ணலான்ட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. இட்லி பண்ணுறீங்கன்னா வெறும் வெள்ளை இட்லி மட்டும் இல்லைங்க, ராகியில் பண்ணலாம், இல்லை இந்த மில்லட்ஸில் நிறைய விஷயங்களில் பண்ணலாம். ஒரு பணியாரம் பண்ணுறீங்களா, சோளத்தில் பண்ணலாம், சின்ன சோளம் நாட்டு சோளத்தில் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வீடியோஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் லஞ்ச் பாக்ஸ்லாம் காமிக்கிறேன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீக் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கான இது நம்ம பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கடன்ட்டு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கலாம். 8 மணிக்கு போல் எல்லோரும் ஒருத்தங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சண்டேனாலே ஒன்றும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுவாங்க. ஸோ எல்லாம் எழுந்து வந்தப்போ தான் தோசை ஊற்றுறதெல்லாம் பண்ணேன். அதுக்குள்ளே வந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது, டிஷ் வாஷில் லோடு போட்டோம்னா நம்ம அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யார் ஃபஸ்ட்டு எழுந்துப்பாங்களோ இல்லையோ, சண்டேயில் மட்டும் எங்கள் சின்ன குட்டி நல்லா ஷார்ப்பாக எழுந்து உட்காந்துப்பார், விளையாட டைம் நிறைய கிடைக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து இட்லி பொடி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பொடி நானே மிளகு போட்டு அரைச்சி வச்சுப்பேங்க. குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்கறதுனால மிளகு காரத்தை சேர்த்துப்பேன். ஸோ வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் தோசையை சாப்பிட்ணும். சைட் டிஷ் நீங்கள் என்ன வேணால் வச்சுட்டு சாப்பிட்ருங்க, இல்லை வெறுமனை கூட சாப்பிடுங்க. ஆனால் அந்த தோசை அந்த ப்ரோட்டீனோடு எடுத்துக்கணுன்றதுனாலேயே ஸோ என்ன கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து அந்த பொடியை கொடுத்துட்டா கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சண்டே எதுவும் வந்ததுனால ஏடிஎம் வந்து கேஷ் சேலரி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ நமக்கான ரொட்டீனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பட்ஜெட் போடுறதுக்கு எல்லாமே. அண்ட் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு செலவு ஸ்வீட்டோட ஒரு பர்ஃபி, கல்லுப்பு, நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று வாங்கி மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மந்த் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். ஸோ நான் எப்போவுமே சாமிக்கான காசுன்றது ஒரு அமௌண்ட் எடுத்து நான் உண்டியில் எடுத்து வச்சுருவேங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் கடைக்கு அனுப்புறது. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடித்தா தான் அந்த நான்வெஜ் வாங்குறது, இதெல்லாம் நான் வந்து ஒரு பிளான்டாக இருப்பேன். ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஏற்கனவே இருந்தது. ஸோ முட்டை பொரியல், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக செய்யலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் வேறு பிளான்லாம் இருந்தது. ஸோ குக்கிங் எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து பட்ஜெட் போடுறதுக்கான டிப்ஸு எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிகிட்டே வரேன்.
சில டைம் வந்து இந்த காய்கறிலாம் கட் பண்ணுறத விட இந்த நான்வெஜ்ஜே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி தோணும். பட் கொஞ்சம் ஃபைபரும் எடுத்துக்கணுங்க. அதனால தான் இந்த முட்டை பொரியலில் கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருவேன். ஸோ எப்போவுமே நான்வெஜ் எடுத்தால் கொஞ்சம் ஃபைபரும் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய், கேரட் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கோங்க. அண்டு நம்ம பிளானர் அழகாக பிரிண்ட்டு போட்டு ஜனவரியிலேருந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து நான் மந்த்லி பட்ஜெட் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது ஜனவரி, ஃபெப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் நான் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு மட்டும் வேறு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பென்சிலில் எழுதும்போது ஈஸியாக இருக்குமேன்ட்டு நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். எரேஸரில் எரேஸ் பண்ணிவிட்டு தான் ஒரு மந்த்துக்கும் நான் மாற்றி மாற்றி எழுதுறேன். எதுக்குங்க பேப்பரை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம பட்ஜெட் வந்து எதுவும் மாறப்போகிறது இல்லை. நம்ம வீட்டோடது அமௌண்ட்டு இதுதான் வரப்போகுது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு எரேசர் எடுத்து எரேஸ் பண்ணிக்கிட்டால் போதுமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேஜில் ஒரு பிரிண்ட் எழுதணுமா எழுதிக்கோங்க. நான் வந்து இந்த மந்த்துக்கு என்ன கோல் இருக்குது அப்படிலாம் நான் நோட் பண்ணி எழுதி வச்சேன். ஸோ சேவிங்ஸுன்றது பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ஃபஸ்ட்டு எது சேவ் பண்ணுறோமோ இல்லையோ குட்டி குட்டியாக நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டா கோல்டில் நான் அது போட்டுட்ருக்கேன். சில்வரில் ஒரு 100 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு 80 ருபீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டேன். 120 வந்து டெய்லி இன்ஸ்டாவில் வந்து அந்த ஜிஆர்டி கோல்டு டிஜி ஆப்பில் நான் பே பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி தேசிக்குட்டிக்கு பர்த்டே வேறு. ஸோ அது ஒரு பட்ஜெட்டில் வரும்ன்றதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இந்த செலவு தான் வரும்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேலே ஆகக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு அமௌண்ட் நான் பிரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்கூல் ஃபீஸுக்கு அதெல்லாம். அது 15K சேர்த்து வச்சுட்டேன் ஸ்கூலுக்கானது. இன்னொரு 5000 ரூபாய் சேர்க்கணும். இந்த மாதம் அதை நம்ம டார்கெட்டை முடிச்சிடும். ஸோ இந்த மந்த்துக்கான பெரிய அமௌண்ட் ஸ்கூல் ஃபீஸ்க்கு நம்ம கட்டுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் சேலரியில் தான் வந்து ஒவ்வொரு விஷயமாக பிரியும். ஃபேமிலி எக்ஸ்பென்ஸு, இந்த வீட்டுக்கான இஎம்ஐ, கார் இஎம்ஐ, இன்சூரன்ஸு, ஒரு ட்ரிப்போ, மெடிக்கல்ஸோ எல்லாமே அவரோட பெரிய சேலரியில் போயிடும். நம்ம குட்டி குட்டியாக பண்ணுறது யூடியூப்பில் பண்ணுற ஒரு இன்கம் எடுக்கிறதுல வந்து கோல்டு, சில்வரு, குழந்தைங்களுக்கான தேவையான கிளாஸஸ்க்கானது அந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்துப்பேன். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும். ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், ஒரு சாரீ எடுக்கணும், ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் கூட அதில் நான் மேனேஜ் பண்ணிவிடுவேங்க. இது வந்து குட்டி குட்டி பிளானிங் நம்ம பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக போகும். லோனும் கடன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஓடுறதுக்கு பக்காவாக இருக்கும். டீட்டெயில்டாக பக்காவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மந்த்லி பட்ஜெட்டுக்கான இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் இந்த ஏப்ரலுக்கு மேலே தான் இந்த வருஷத்துக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா விலைவாசியில் வேறு லெவலில் ஏறிட்டுருக்கு. முட்டை ரேட்டாக இருக்கட்டும், பால் ரேட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு 300 ரூபாய்க்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா இந்த வாட்டி ஒரு 300 டெய்லி செலவுக்கான எக்ஸ்பென்ஸை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். 100 அந்த 200 வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து என்னோடய எக்ஸ்பென்ஸை தனியாக நான் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பென்ஸை ஷார்ட்ஸில் போட்டுட்டு வரேன் பாருங்கள். அண்ட் இந்த எக்ஸ்பென்ஸில் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து என்றைக்குமே மாறாது. நம்ம வீட்டுக்கானது முக்கியமாக பார்த்திங்கன்னா இபி, கேஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து நான் அழகாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட் சாமிக்குன்றது ஒரு 500 ரூபாய் எப்பவுமே எடுத்து வைப்பேன். ஃப்ளாட் மெயின்டெனன்ஸ் வாட்ச்மேனுக்கு கொடுக்குறது ஒரு 500 எடுத்து வச்சேன். அண்ட் கேஸ் இந்த மாதம் புக் பண்ணணுங்க. ஸோ அது ஏற்கனவே 500 போன மந்த்து இருக்குது. ஸோ இந்த மந்த் 500 எடுத்து வச்சிட்டோம்னா புக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது அடிஷ்னல் கேஸ்க்காக வச்சுப்பேன். ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க கேஸ் வந்து உள்ளே இருக்குது. சப்போஸ் காலி ஆச்சுன்னா இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமானது இந்த ஈபிங்க. இந்த வாட்டி கொஞ்சம் அந்த கிளைமேட் வின்டராக இருந்ததுனால நம்மளுக்கு ஏசி பெருசாக ஓடலை. ஸோ 1583 தான், 1600 கிட்ட தான் ஆச்சு. ஸோ இந்த மந்த்தில் 1400 சேவிங்ஸ் தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ அதனால் அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. குட்டிக்கு பர்த்டே வேறு வருது. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. அது என்ன பண்ணுறேன்றதுலாம் எக்ஸ்பென்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பென்ஸ் நான் பண்ணுற விஷயங்கள்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்றது குட்டியாக நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதெல்லாம் நான் வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனு, டிவி இதெல்லாம் வந்து பேசிக் நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸ் தான். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, டிவி பார்த்தீங்கன்னா டிஷ்ஷுக்கானது. அதே போல் குழந்தைங்க பர்த்டே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மந்த்லி 2 பேருக்கு 500 12 மந்த்ஸ்க்கு எடுத்து வச்சோம்னா 6000 ரூபாய் வரும். ஸோ அவங்க பர்த்டே மந்த் இது. ஸோ எனக்கு இந்த மந்த் எனக்கு டென்ஷனே கிடையாது பாருங்கள். கூலாக இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுப்பேன். குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவேன். அவங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான கேக்காக இருக்கட்டும், என்ன பிடிச்சிருக்கோ ஒரு குட்டி கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் ஜமாய்ப்பேன். ஏன்னா நம்ம வந்து இதுக்கான கடன் லோன் நம்மளுக்கு வந்து பிளான் வந்து வராது. நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இந்த மந்த் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரீயாகிடும். இல்லைனா நம்ம அதில் பிடிக்கலாமா, இதில் கம்மி பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஓடும். ஸோ இதெல்லாம் வந்து குட்டியான டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க.
முக்கியமாக குழந்தைங்க பர்த்டேக்கு இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மகளிருக்கான 500 ருபீஸ் சேவிங்ஸ் அதை அழகாக எடுத்து வச்சுட்டேங்க. அண்ட் குழந்தைங்களுக்கான கிளாஸஸ் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்து வச்சுட்டேன். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போவுமே ஒரு 1000 ருபீஸ் எப்போவுமே இது இருக்கட்டும்ங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு உதவும். எதுவுமே நம்மளுக்கு ஆகலையா, நம்ம அப்புறமா எடுத்து வச்சுட்டு கூட வீக்கெண்டில் எங்கன்னா வெளியே போகிறதுக்கோ எதுக்காவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக போகும். அதுக்காக அது ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த 10 விஷயம் எந்த நாளுமே எப்போவுமே மாறாது. இப்படி தான் நான் பிரித்து நான் போட்டு வச்சுருப்பேன். அழகாக எழுதி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் இந்த பக்கம் தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து குட்டி குட்டியாக தான் மாறுபடும். ஆனால் இதுவும் மோஸ்ட்டாக எல்லாமே ஒரே மாதிரி தான் நான் பண்ணிட்டு வருவேன். பட் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஒரு 300 ஒரு நாளைக்கானது. அதில் க்ராசரி, வெஜிடபிள்ஸு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. டீட்டெயிலாக நான் சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான அமௌண்ட்டு 30 நாளாக 9000 அதை அழகாக எடுத்து வச்சுருவேன். அண்ட் ஆயில், கீ அதை வந்து 500 மந்த்லி எடுத்து வச்சுப்பேன். சேர்த்து வச்சு தான் நான் எண்ணெய் இதெல்லாம் நான் வாங்குவேன். ஸோ அதனால் அது ஒரு அமௌண்ட் நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பெட்ரோல் பைக் என்னோடய பைக்குக்கு மட்டும்தான் அவரோடது அவர் பார்த்துப்பார். ஸோ 300 ருபீஸ் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். 4 வாரமாக. ஸோ 1200 வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதும். அதே போல் நான்வெஜ்ஜும் அதே போல் 300 எடுத்து வச்சுப்பேன். ப்ளஸ் டெய்லி எக்ஸ்பென்ஸ்லேயும் அந்த சண்டேக்கான அமௌண்ட் வரும்ல, ஸோ 600 கையில் இருக்கும். அன்றைக்கி என்ன நம்ம வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்கள்ல, ஸோ அந்த அமௌண்ட் அதுக்கு மேனேஜ் ஆகிடும். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். நட்ஸும் அதே போல் தான். 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன். அதுக்கு 300 எடுத்து வச்சுப்போம். 2000 ரூபாய் டக்குன்னு நம்ம செலவு பண்ணதை விட எடுத்து வச்சுட்டு கடைக்கு போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளான் பண்ண மாதிரி. அண்ட் ரைஸும் வீட்டும் அதே மாதிரி தான். கோதுமையோ இல்லை மில்லட்ஸோ இல்லை அந்த 5 கிலோ அரிசி நம்ம வாங்குகிறோமோ எது நம்ம பிளான் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு 500 எடுத்து வச்சுருவேன். அண்ட் பேசிக் நீட்ஸுன்ட்டு ஒரு 2500 ரூபாய் டாக்டருக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு இருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது பேஜஸில் நான் காமிக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் டீட்டெயிலாக அதில் ஒட்டி வச்சுருப்பேன், ஸ்டிக்கரில் நான் காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக அமௌண்ட் நான் பிரித்து இதெல்லாம் வந்து வேணுன்றதை நோட் பண்ணிட்ட பிறகு இந்த மந்த்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ஈஸியாக இருக்கும். சில பேர் வீட்டில் 50,000 ஆகும், சில வீட்டில் 10,000 ரூபாய் இருக்கும். உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது என்னோடய ஃபேமிலிக்கான பட்ஜெட். அதை நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன். அதுலேயே வந்து சேவிங்ஸ்க்கானது, குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு நோட்டு, பென்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானர் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சாம்பிராணிக்குன்ட்டு. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு பிடிஎஃப்பில் அனுப்புவோம். நீங்கள் எந்த பிரிண்ட் எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எஸ், அதே போல் கேஷ் எப்போவுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜிபே, ஃபோன்பே இருக்கட்டும். இப்போ நான் கூட இப்போது ஜிஆர்டி இன்ஸ்டா பேக்கெலாம் ஜிபேயில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கான அமௌண்ட் தனியாக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்ன்ற சேவிங்ஸை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வ்ளாகில் போட்டிருக்கேன், அக்ஷய திருதிக்குன்ட்டு. ஸோ இந்த சேவிங்ஸ் எல்லாம் இது நான் பண்ணுறது, என்னோடய இன்கம்லேருந்து நான் பண்ணுறது. 60 நாள் 50 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். அக்ஷய திருதி கரெக்டாக இன்னொரு 11 டேஸ் போயிடுச்சு. இப்போ March 1 வந்து 12th டேஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு 50 டேஸ்க்கு அழகாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்களா, பரவாயில்ல, 50 ரூபா எடுத்து வச்சா கூட நம்ம காசு தான். ஸோ அழகாக நீங்கள் எடுத்து வச்சு குட்டி குட்டியாக சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ 12 டேஸ்க்கானது அழகாக எடுத்து வச்சுட்டேன் இந்த மந்த்து. ஏன்னா ஜிஆர்டி வந்து நம்ம இன்ஸ்டாவில் கட்டுறதுனால டெய்லி அந்த காசு அதெல்லாம் போயிடுது. ஸோ இந்த சேவிங்ஸை வந்து அப்பப்போ குட்டி குட்டி சேலஞ்ச் மாதிரி பண்ணுறதுக்காக இந்த ஃபைலிங் மெத்தட் திரும்ப நான் வேறு மெத்தட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கேஷ் அழகாக எடுத்து வச்சுட்டு இப்போ எஸ் அப்படியே நம்ம இந்த பக்கம் திருப்பின வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப புதுசாக பக்கம் கேட்டுகிட்டே இருப்பாங்க டவுட், அதுக்காக தான். அண்ட் இந்த பேஜில் வந்து ஒவ்வொரு சைடும் பற்றி ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இப்போ ஹுண்டியலுக்கான அமௌண்ட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த 500 எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ ஓட்டுற இது தானே, ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு அழகாக கேஷ் போயிடும். அண்ட் டெய்லி 9000 போட்டிருந்தேன். இது வீக்லி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் போடலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் அது ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டிக்கர். 7 டேஸ்னால் உங்களுக்கு 300னா 2100 வருதுல்ல. ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ அழகாக சேர்த்து வச்சு என்னென்ன பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேஷுமே எடுத்துக்கோங்க. கேஷில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அமௌண்ட் எல்லாம் அழகாக பார்த்தீங்கன்னா பிரித்து ஒவ்வொன்றுக்குமே எடுத்து வச்சு இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டே வரேன். அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் இல்லைங்க. ஸோ நான் அடுத்தது பின்னாடி திருப்பின உடனே பெட்ரோல் அதுக்கான அமௌண்ட் நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன். அந்த கேஸுக்கானதும் அழகாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கேஸ் புக் பண்ணிவிட்டு வந்துடும்ல, எப்படி இருந்தாலும் ஒரு 1000க்குள்ளே தான் வரும்.
920 900 அப்படி வரும். ஸோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு நான் இந்த பவுச்சில் போட்டு வைக்கிறதும் நான் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன்ல, ஃபோனு, டிவி எல்லாத்துக்குமே வந்து நான் கேஷாக மாற்றிப்பேங்க. ஜிபே நம்மளுக்கு ஆப்ஷன் தான், பே பண்ணி நம்ம வாங்குவோம். பட் இருந்தாலும் அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிப்பேன் கேஷாக. இது ஒரு குட்டி விஷயமாக தான் தெரியும், ஆனால் எனக்கு இது பல நாளாக ஹெல்ப் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இந்த எண்ணெய் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், நான்வெஜ்ஜுக்கு வாரத்துக்கு எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், டக்குன்னு அன்றைக்கி சண்டே காலையிலையா எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் குட்டீஸோட கிளாஸுக்காக இருக்கட்டும், குழந்தைங்களோட இந்த பர்த்டேயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேவ் பண்ணிட்டு வரேங்க. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, என்னென்னலாம் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்ட்டு ஒரு லிஸ்ட்டு காலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரே மாதிரி எல்லாேருக்கும் இருக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த கீழே வந்து தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பென்ஸ் தான் அது. இது வந்து வேறு லெவல் சேவிங்ஸ் எனக்கு ஆகிட்டுருக்குங்க. ப்ளம்பர் ஒர்க்கு டக்குன்னு எலக்ட்ரிக் வேறு ஏதோ ஒன்று வீட்டுக்கு வருது அப்படின்னா இதுலேருந்து கேஷ் எடுத்து கொடுத்துருவேன். அப்போ அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஜனவரியிலேருந்து எடுத்து வைக்கிற அமௌண்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க் ஆகும்போதும் நான் அப்போ சேர்த்துப்பேன். இப்போ டக்குன்னு நம்ம ப்ளம்பருக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகுதுன்னா அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா டாக்டருக்கு இதுக்கெலாம் சேர்த்து வச்சுருப்பேன், அதுலேருந்து எடுத்துப்பேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன எமர்ஜென்சியோ அதுதான் நம்ம முதல்ல முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி அந்த அமௌண்ட்டை சேர்த்து எடுத்து கொடுத்துருவேன். ஏதாவது ஒர்க் வீட்டுக்கு நடக்கும்போது நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணுறேங்க, ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கோ ஏதாவது இந்த மந்த் நான் பிளான் பண்ணுறேன், பார்ப்போம். அதை நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். ஏன்னா மந்த் நடுவில் என்ன வேணால் ஆகலாங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன வேணால் ஆகலாம், சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளாட் மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டேன். ஈபிக்கு 1500 தான், அது ஏற்கனவே போட்டது தான், நான் ஃப்ரெஷ்ஷாக அதை எடுத்து வைக்கல. அந்த அமௌண்ட் நான் எடுத்து நான் வேறு யூசேஜுக்கு பண்ணும்போது அதையும் நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை லாங் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். என்ன வாங்கினேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். எல்லாமே வீட்டுக்கு தாங்க போடுவோம், வேறு என்னங்க நமக்கு மனசு வரும் செய்கிறதுக்கு சொல்லுங்களேன். இது குட்டீஸோட ஹேர் கட்டுக்கான அமௌண்ட்டும் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் வீக்லி 1 ஷெட்யூல் போடுறதுக்கு ஒரு பிளாங்க் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த வாட்டி பட்ஜெட் பிளானர் வந்து வீக்லி வந்து போன மந்த் ட்ரைலர் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அது நான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த மந்த்து உங்களுக்கு நான் டெமோவாக காமிக்கிறேன். எப்பவுமே ப்ராக்டிக்கலாக எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறது தான் உங்களுக்கு நான் அது எக்ஸாம்பிளோடு சொல்லுவேன். ஸோ வாரம் என்ன செலவுகள்னு நோட் பண்ணுறது ஒரு ஷீட்டும் ப்ளஸ் டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். டெய்லி நம்ம என்னென்ன நோட் பண்ணுறோன்றது அது ரொம்ப ஹிட்டு நம்ம சேனலில். டெய்லி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே வருவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அந்த மந்த்துக்கான அமௌண்ட்டு, கோல்டு எவ்வளோ எடுத்து வைக்கிறோம், சில்வர் எவ்வளோ எடுத்து வைக்கிறோம், அண்ட் அன்றைக்கான ஒரு முட்டை வாங்கினா கூட நோட் பண்ணுறது. டெய்லி எக்ஸ்பென்ஸை அழகாக நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயிலில் நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பு இதெல்லாம் வாங்கியிருந்தேன்ல, அந்த அமௌண்ட் நோட் பண்ணிட்டேன். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுக்கு 120 தான் ரேட் ஏறிடுச்சு, 15,000 தொட்டுடுச்சு கோல்டு. ஸோ 120 போட்டேன். 80 ருபீஸ் சில்வருக்குன்னு எடுத்து வச்சுட்டு 200. அதை தவிர்த்து பேலன்ஸ் 200 வந்து சேவிங்ஸில் நமக்கு சேர்ந்து போச்சு, அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பிரித்து தாங்க. ஸோ இன்றைக்கான வாரத்துக்கான எக்ஸ்பென்ஸு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். அப்படி நான் பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றுமே நான் நோட் பண்ணி எழுதுறது. ஸோ இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து குட்டி ஒரு ஐடியாவை நான் காமிச்சிருக்கேன். வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டினை கொடுத்துருங்க, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.